ஹலோ எவ்ரிவன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆரி ஒர்க் நெக் டிசைன் 17 பார்க்க போகிறோம். இந்த ஆரி ஒர்க் ஒரு சிம்பிளான டிசைன் தான். saree வித் அட்டாச்டு ப்ளவுஸ். இது கிளைண்ட் பொங்கல் ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் கேட்டிருந்தாங்க. saree கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால சிம்பிளான டிசைனே தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இந்த ஆரி ஒர்க்குக்கு கோல்டு கலர் ஜரி த்ரெட் அண்ட் ஆரி ஒர்க் போடுறதுக்கான நார்மல் த்ரெட், கோல்டு கலர் சுகர் பீட் அண்ட் நீடில்ஸ், ஆரி போடுறதுக்கான ஊசி. நீங்கள் எதை எப்போவுமே வச்சு பழகுனீங்களோ அதை வச்சே போடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபாஸ்ட் வரும். அண்ட் குந்தன் ஸ்டோன் கோல்டு கலர், B700 கம் அண்ட் ஒயிட் கலர் பீட். ஒயிட் கலர் பீட் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் எந்த ஆரி ஒர்க் போட்டாலும் கொஞ்சமாக ஒயிட் கலர் பீட் வச்சு நீங்கள் ஒர்க் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஒரு யூனிக்கான லுக் கொடுக்குது. ஸோ நீங்களும் அந்த ஒயிட் கலர் பீடை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் கோல்டு கலர் பீடும் இந்த டிசைனுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நெக்கோட டிசைன் சிம்பிளாக தான் கொடுத்துருந்தோம். அங்கங்கே சிம்பிளான டிசைன்ஸ் கொடுக்காம நெக்கோட அவுட்லைன் மட்டும் கொடுத்துருந்தோம். அதிகமான டிசைன்ஸ் நம்ம அங்கங்கன்னு கொடுக்கும்போது அது வந்து முடியை பிடிச்சி இழுக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. கிளைண்ட்டுக்கு அந்த மாதிரி சில பேருக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ நெக்குக்கு அவுட்லைனில் மட்டும் டிசைன் கொடுத்துட்டு ஹேண்டுக்கு கொஞ்சமாக ஒர்க் கொடுப்போம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். இந்த நெக் டிசைன் ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைனும் அண்ட் ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும். உங்களுக்கு ஒயிட் கலர் பால் பிடிக்கல அப்படின்னா சாரீக்கு மேட்சாக நீங்கள் கோல்டு கலர் ஆர் காப்பர் கலர், நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரில் நீங்கள் இந்த டிசைனிங் கொடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் ஒரு ஃபாஸ்ட் மூவிங்னே சொல்லலாம். ஏன்னா இதே டிசைனை ஒரு 5 பேருக்கு மேலேயே நாங்கள் டிசைன் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ உங்கள் ப்ளவுஸ்க்கு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது அந்த ஒயிட் கலர் பாலுக்கு இன்ஸ்டீடாக உங்களுக்கு என்ன கலர் மேட்சாக இருக்கோ உங்கள் சாரீக்கு அந்த கலரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிளைண்ட்டுக்குமே இந்த டிசைன் ரொம்பவே பிடிச்சிருந்தது. குந்தன் ஸ்டோனுக்கு மேலே சின்னதாக ஒரு சுகர் பீடை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள், அப்படின்னா தான் இன்னுமே அழகாக இருக்கும். நாங்களும் அதை இதில் ஸ்டிச் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த டிசைனுக்கு கைக்குமே சிம்பிளான அதே நெக் டிசைன் தான் கொடுத்துருந்தோம். பட் குந்தன் ஸ்டோனை வச்சு ஃப்ளார் மாதிரி அங்கங்கே பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணியிருந்தோம். சென்டரில் ஒயிட் கலர் பீட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம். நீங்கள் ஒயிட் கலருக்கு பதிலாக எந்த கலரை நீங்கள் அதில் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அதே கலரை அந்த பூவோட சென்டருக்கும் கொடுங்க, ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த saree காப்பர் கலர் தான். பட் நாங்கள் காப்பரில் எந்த டிசைனுமே கஸ்டமைஸ் பண்ணலை. ஏன்னா இந்த saree எல்லோ கலர். ஸோ கோல்டு கலரில் நம்ம ட்ரை பண்ணும்போது இது ரொம்பவே அழகாக இருக்குங்கிறதுனால நாங்களும் அந்த கோல்டு கலரை ட்ரை பண்ணியிருந்தோம். இந்த டிசைன் எப்படி இருக்குது அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருக்குது ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி drapelegant7 அப்படிங்கிற அக்கௌண்ட்க்கு டிஎம் பண்ணுங்கள். லிங்க் ஆல்ரெடி யூடியூபோட பயோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் பட் யூனிக்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா வீடியோஸுமே பாருங்கள். ஆரி ஒர்க்குக்காக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டையும் விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.